வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் ஒரு ஸ்பெஷல் எபிசோடு. இன்னைக்கு எங்களுக்கு ஸ்பெஷலு, உங்களுக்கு வந்து இவனுங்களுக்கு வேறு வேலை இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் கிரவுண்ட் நைட் ட்ரெஸ்ஸில் வந்திருக்கோம்ல. இருங்க நான் காட்டுறேன். ஹாய், குட் மார்னிங் பிரதீப். குட் மார்னிங் பிரபா. பிரதீப் இந்த பக்கம் வாங்க, காஸ்டியூம் காமிங்க. இப்படி வாங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லோரும் வந்து நைட் ட்ரெஸ்ஸில் வந்திருக்கோம். ஏன் அப்படின்றது வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரிவீல் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஏன்னா இன்னும் ஆப்போனன்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க, எங்கள் டீம் இன்னும் வரல. ஆஸ் யூஷுவல் லேட். இருங்க, கரெக்டாக வந்து 6:30 மணிக்கு வாங்கடா, இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குதுன்னு சொன்னோம். ஆனாலும் கேட்கல. வரட்டும். வணக்கம் தினேஷ். வணக்கம். வணக்கம். சரி, இது வரையும் இதுக்கு மேலே வந்து நம்ம வெயிட் பண்ண வேலைக்காகாது. அது ஏன்னா ஆப்போனன்ட்ஸ்லாம் வந்து வெயிட் பண்ணுறேங்க. இதுக்கப்புறம் எல்லாம் வந்து எல்லாம் பிரித்து கொடுத்து லேட் ஆகும். என்னன்னு பார்த்துருவோமா? இந்த பேக்கில் ஒன்று இருக்குது. எடுங்க மிஸ்டர் பிரதீப். ஒன்றும் இல்லை, 20 இருக்கு. ஏய், இப்போ நாங்கள் என்னன்னு சொல்கிறேன். இருங்க, எங்கள் டீமுக்கு புது ஜெர்சி அடிச்சிருக்கோம். எங்கள் டீம் வந்து யாருக்குமே தெரியாது நாங்கள் என்ன ஜெர்சி அடிச்சிருக்கோன்ட்டு. ஏன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் வந்து ஒரு வாட்டியும் வந்து ஜெர்சி டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் டிசைன் மட்டுமே ஃபைனலைஸ் பண்ணுவோம். ஏன்னா குரூப்பில் ஒருத்தனுக்கும் போடுவோம். ஒருத்தனும் வந்து ஒரு இல்லை 2 கருத்து 3 கருத்து சொல்லுவானுங்க. இது சரியில்லை, அது சரியில்லை, இதையும் அப்படி இருக்கிற அதையும். இந்த வாட்டி ஃபரீத் ஊருக்கு போயிருந்தப்ப என்ன சொன்னா, இங்கே பாரு, யார்ட்டையும் கேட்காத, நானும் நீயே டிஸ்கஸ் பண்ணுவோம், அடிப்போம், மொத்தமாக இறக்குவோம் அப்படின்ட்டு. அதனால் மொத்த ஜெர்சியும் இந்தியாவிலேருந்து அடித்து இறக்கிட்டோம். இனி இந்த சீசனுக்கான சம்மர் சீசன் வந்துருச்சு. இந்த சீசன் எங்களோட ஜெர்சி என்னன்றதை கண்கூட பாருங்கள். இந்த ஜெர்சிக்கு எதிர்ப்பு அதிகமாக இருக்குது எங்கள் டீம்லே. ஏன்னா எங்கள் டீமில் வந்து நிறைய ஆர்சிபி ஃபேன்ஸ், மும்பை ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆனால் சின்ஸ் எங்களோட பிளட் என்னவோ காட்டுறேன் பாருங்க. ஓ, அப்படி ஒரு காப்பி, இப்படி ஒரு பேஸ்ட் எப்படி இருக்கு? அதே மாதிரி அடிச்சிருக்காங்க. சென்னை இருந்த இடத்துல இப்ப துபாய் வந்திருக்கு. என்ன எழவி அது. So we are officially Dubai Super Kings. சிங்கப்பூர் ஃளைட் ஏறி வந்து. ஏன் சென்னையில் மட்டும் தான் இருக்குமா? துபாயில துபாய் சூப்பர் கிங்ஸ் இருக்கக்கூடாதா? நாச்சியப்பன் பாத்திர கடை, அதே கடை, அதே வாடகை. ஃபர்ஸ்ட் வந்திருக்க ஜெர்சி வந்து கேபியா கவின் பிரணவ். அத கேபியா? நான் வேற ஏதோ நினைச்சேன். எத்த கிரவுண்ட்ல டேய் கேபி. சோ இதாங்க இன்னைக்கு இந்த வாட்டி எங்களோட ஆபீஷியல் ஜெர்சி. எடுங்க, பேண்ட் காமிங்க. பேண்டாவது Black அடிக்கலாம் ஃபரீத் சொன்னா. நான் சொன்னேன் no way, we are going to proceed with full yellow. இனிமேல் நம்ம தான் சென்னை எப்படி ஆடுது இந்த சீசனு அப்படி நீங்க நினைப்பீங்க. ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் என்ன பண்ணாங்க சென்னை, அதே மாதிரி தான் இன்னைக்கு பாப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஜெர்சி போட்டு ஜெயிக்கிறோம் பாருங்க. எடுங்க பிரதீப், நம்ம சேஞ்ச் ஓவர் கொடுத்துருவோம். ஸோ இவன் வந்து வெறிகொண்ட ஆர்சிபி ஃபேன். அவனுதும் வந்து நாங்கள் அடிச்சுட்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி வந்து கிளிக்க போகிறான். அதுதான் வந்து போட போகிறதில்லன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அகைன்ஸ்டாக இருக்க போகிறாங்க. பட் இருந்தாலும் இந்த வாட்டி இதுதான் எங்களோட ஜெர்சி. என்னன்னாலும் பார்த்துக்கலாம். ஏ பிரபா வந்துடுச்சு. எங்க கேபியை காட்டு. கவின், உன் நம்பர் கேபின்னு எழுதிருக்குல்ல. தினேஷ் நீ கேனப் அப்படின்றான். என்ன நினைக்கிறீங்க ஜெர்சியை பத்தி? நம்ம தோத்துட்டோம் ப்ரோ. ஜெயிச்சதுக்கு நம்ம சென்னையில தோத்துட்டோம்ல. உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையாடா? ஆல் செட். எப்படி இருக்கு? மனசில் நினைக்கிறீங்க கன்றாவியாக இருக்குன்ட்டு. பட் ஸ்டில் ஓகே, டீம் ரெடி ஆகிட்டு இருக்கு. மொத்தமாக காமிக்கிறேன். நம்ம 5 ஸ்டார் எப்போ அடிக்கிறது? நான் அடுத்த வாரம் இறக்குறேன். இனிமேல் எங்கேருந்து பார்த்தாலும் நாங்கள் தெரியும், எந்த மூலையில இருந்தாலும் எங்க கலர் தெரியும். இதுக்கும் காரணம் மிஸ்டர் ஃபரீத். 2 பேரும் தான். ஐயோ, மாஸ்டர் பிளானிங் தான். சின்ன குறைகள் இருக்கிறதாம். என்ன குறை? அக்கல் பிடிக்கிறது எல்லாருக்கும். அக்கல் பிடிக்கிறதா? கொஞ்சம் லைட்டா பிளேட் கிழிச்சு விட்டு பாப்போம். பிளேட் கிழிச்சு ஏன் ஜெர்சி கழட்டி வச்சிரோம். எப்படியாவது ஒல்லி. ஆனா நான் எல்லாம் அந்த பிரவீன் எங்க போனால லேட்டா வந்துட்டா. இதுக்கு ஏன்னா நீ வர வரை வெயிட் பண்ணலாம்னு பார்த்தோம், லேட் ஆயிடுச்சு. ஆப்போனன்ட் வந்துட்டாங்க. ரேவந்த் இன்னும் பார்க்கலையா? எல்லாருக்கும் பயம். ரேவந்த் மட்டும் தனியா எடுத்து வச்சிருக்கான். அங்க வர்றான், ஜாக்கெட் மாதிரி இருக்குடா பாவம். ஐயோ, பட்டன் கழட்டி விடு. நான் எக்ஸ்எல் சொல்லுடா. ஒரு சைஸ். டேய், அவனோட என்ன சைஸ்? டபுள் எக்ஸ்எல் ப்ரோ. நார்மல் டி ஷர்ட் எங்க பாரு ப்ரோ. பெருத்துட்டான். அட்லீஸ்ட் அவனுக்கே செப்பரேட்டா மெசேஜ் பண்ணிருக்கலாம். யாரு? எனக்கு
எனக்கு ஆஃப் ஹேண்ட் எடுத்து அது கமல் ப்ரோக்கே டைட்டா இருக்குது ப்ரோ. அங்க இருக்குடா வந்து. எங்கடா? உங்களுக்கு தனியா தண்ணி கேன் மேல போட்டு வச்சுக்கிறேன் பாருங்க. தண்ணி கேன். ஏய் வெல்கம். எங்க திரும்ப நீ தான மஃப்டில இருந்து யூனிஃபார்ம் மாதிரி. ஓகே, ஃப்ரம் சேஞ்சிங் மை ஜெர்சி நம்பர். ஸோ அஃபீஷியலா 25ல இருந்து 11க்கு மாறி இருக்கான். கேட்டா இல்ல தல சும்மா. ஃபரத் ஆப்போனன்ட் ஏதோ பேசினுங்கிறான். புது ஜெர்சி போட்டிருக்கோன்றனால நல்லா ஆடவா இல்லை எப்படி? இல்லை, நேற்று சொன்ன மாதிரி நம்ம வந்து சாம்சங் கைக்கோட மாறிடுவோமா? இன்னைக்கு கைக்வாட் யாரா இருக்கட்டும். நீருடா. ஐயோ கைக்காடுக்கு அடிச்ச காலம் போய் கைக்குவாடு ஒரு சஞ்சுங்க. ஐயோ நீ அவன் ஃபார்ம்லே இல்லையடா. நானும் இல்லைன்றனால சொல்றியா? சரி இட்ஸ் ஓகேடா. இப்போ நீங்கள் வந்து என்னோட வியூலேருந்து வந்து மேட்சாக பார்க்க போகிறீங்க. பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நைஸ் பால். போயிடுச்சு. 4. நீங்கள் ஒரு மாதிரி ஓப்பன் ஸ்டான்ஸாக நிற்கிறீங்க. அடிக்க நல்லா இருக்கா? லெக் ஸ்டெம் எடுத்தா திரும்பி லெக் அந்த ஸ்கொயரில் அடிக்க நல்லாயிருக்கு. ஃபரித் வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட்க்கு அப்புறம் அவுட் ஆகிட்டான். அவர் தான் ஸ்டார்ட்டே பண்ணார். ஸ்கோர் எவ்வளோ? 29க்கு 1. ஓகே குட். 3.4 overs. 29 for 1. 3.4. 127 ப்ரொஜெக்டர்லாம் பார்த்தா அது மாறோ. உய் நீ உள்ள போயா. என்ன திடுபிடுன்னா என்ன? இவன் வந்து லைனை பிடிங்க, தண்ணி நல்லா குடிச்சிட்டு நல்லா போடுங்க இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஃபேர் ப்ளே தினேஷ் ஃபேர் ப்ளே. சிஎஸ்கே அதனால ஃபேர் ப்ளே. அணியை காப்பாற்ற வேண்டி சூப்பராக கவின் கேபி கிளம்பிட்டு இருக்காரு. 2 கையை மேலே தூக்குனா தொப்புள் தெரியும் அவனுக்கு. 2 கையை மேலே தூக்குனா தொப்புள் தெரியுமா? தெரியலன்னா மொட்டை அடிச்சுக்கிறானா? இல்லை, கொஞ்சம் சட்டையை மடிச்சு விட்டு தூக்குப்பேன். என்னடா பேசிட்டு இருக்க? ஸோ இப்போ வந்து மோத்தி வந்து பீயிங் டை ஹார்ட் ஆர்சிபி ஃபேன், சிஎஸ்கே ஜெர்சி பிடிக்கலையாம். பாருங்க, பேண்ட்டு தான் எனக்கு செட் ஆகலை. சட்டை கலருக்கும் பேண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மீதி எல்லாருக்கும் ரொம்ப டைட்டாக இருக்குது. எல்லாருக்கும் டைட்டாக இருக்கா? எதுக்காக பாடியை லூஸ் பண்ணுங்க? எதுக்காக போட்டோம்னா ஃபிட் ஆகணும். ஆமா, மோட்டிவேஷன். இதெல்லாம் இப்போதான் உங்களுக்கே தெரியும். போடுற வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. ஸோ எங்கள் கேப்டன் வந்து இப்போ பேட்டிங்கில் இருக்காரு. அவரும் வந்து கிழிச்சிருக்காராம் ஃபரீதை. என்ன ஜெர்சி இது? நான் ஒன்றை கொடுத்து விட்டேன் ஃபுல்லாக. எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. காசு கொடுக்க சொன்னால் கொடுத்துட்டேன் அப்படின்னு. சைஸ் ஷர்ட் கொடுத்தீங்களா? அவர் ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டாரான். அவ்வளோதான். சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு நடுவில் எதிர்ப்பு இருக்குது. கவின் நல்லா இல்லைன்றான், பிரதீப் நல்லா இல்லைன்றான். தான் எதிர்க்கிறானுங்களா? இப்படி டிஎஸ்கியும் போட்டு டிஎஸ்கே மஸ்ட் பண்ணுறானுங்களேடா. கவலைப்படாதீங்க, உங்களை நான் காப்பாற்றுறேன். கொஞ்சம் சிஎஸ்கே ஜெர்சி போட்டு லைட்டாக சிஎஸ்கே மாதிரி தான் ஆடிட்டு இருக்கோம். அண்டு டீமை மறுபடியும் வந்து தினேஷ் தான் காப்பாற்றிட்டு இருக்கான். டூபே யாரு? டூபே யாரா? ஓஹோ, அவன் ரைட் ஹேண்டட் டூபே. ஆர்சிபி இருந்தா டூபே யாருன்னு கேட்பியா? இல்லங்க, நம்ம டீம்ல யாரு டூபேன்னு கேட்டேன். ஆமா, உங்க டீம்ல இருந்தா நம்ம டீம் டூபே யாருன்னு கேட்டேன். அவன் தான் நினைக்கிறேன் ரைட் ஹேண்டட் டூபே. ரைட் ஹேண்டட் டூபேவா? போடுறா தினேஷ். குட் பேட்டிங் பை பிரதீப். நல்ல பேட்டிங். நீ ஜெர்சிக்கு மார்க்கெட்டிங் நல்லா பண்றவன், ஜெர்சிக்கு மார்க்கெட்டிங் நல்லா பண்ற. எங்க கேப்டன் திரும்புங்க பிரதீப். எங்க கேப்டன் ஒரு வழியா வந்து ஜெர்சி ஓகேன்னு இருக்காரு. இங்க வேறு ஐயோ சொல்லு. ஜெர்சி அடிச்சிங்க. சரி, இது என்னடா பேண்ட் இது? இந்த சைடு என்ன பேண்ட் இது? புரிஞ்சிருச்சு. கை கூட என்ன பேண்ட் இது? பேண்ட் வந்து நீ ப்ளூ போட்டிருக்க. அவர் இவ்வளவு நேரம் திட்டிட்டு இருந்தாரு. உல்பா வடாட்ட. ஆமா. என்ன மாரியம்மா? எங்க ஊர் மாரியம்மங்களுக்கு கூட போட்டு போக முடியாது தெரியுமா? அவ்வளோ கேவலமா இருக்குது. கேப்டனோட கருத்து என்னன்னா, மாரியம்மன் கோயிலுக்கு கூட வந்து இந்த ஜெர்சி போட்டு போக முடியலன்ற ஒரு கருத்து எடுத்து முன் வச்சிருக்காரு. ஆனாலும் இங்கேருந்து நீங்கள் வந்து என்னால் ஜூம் பண்ண முடியல, பார்த்தீங்கன்னாலே தெரியும். இருக்கிற இத்தனை பிளேயர்ஸ் ஆடுறாங்களா, இத்தனை பிளேயர்ஸ்லையும் எங்கள் ஜெர்சி மட்டும் தனியாக தெரியுது, ஹைலைட்டாக தெரியுது. 16 ஓவருக்கு எவ்வளோடா? 136ன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் எங்களோடது 16 ஓவர் 136 அடிச்சிருக்கோம்.
37 லட்சம் வின்னு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்காங்க டீமு. வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரொமான்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஏய் என்ன 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 நடந்துட்டு இருக்கீங்க? பின்னாடி இருந்து எல்லாம் ரெக்கார்டிங்கில் இருக்கு மோத்தே. செமையா இருக்கீங்க. இருக்கிறேன் மோத்திஜா பையா. ஏய் என்னடா பாத்துக்கிறீங்க? ஆனா இந்த டிஷர்ட்ல வந்து எல்லாரும் கொஞ்சம் குடும்ப சேனலுக்கு கருவங்க இல்ல பிதுங்கின மாதிரி தான் இருக்கு. நம்ம ஜிம் பாடிடா, ஜிம் பாடி. எல்லாம் ஒரு நிமிஷம் அப்படியே டக்குன்னு வா. குடிக்கிறவங்க 2 ரூபாய் இல்ல. கேப்டன் ரெக்கார்டிங்ல பாத்துட்டேன் கேப்டன். எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ஓகே ரெடி பாய்ஸ். கேப்டன் கிவ் சம் பெப் டாக். வாங்க டக்குன்னு. வா ஸ்டார்ட் பண்ணு. ஏய் இங்க பாருடா டேய். ரஜினில என்னத்தையோ பேசிக்கிட்டு இருக்கடா. இவங்க 2 பேர் தொண்ணு செஞ்சுவா. பரே பிரிச்சு விடு. பேசவே அவன் அங்க விடு. இவனுங்களையும் பிரி. வா பேசிக்கிட்டே இருக்கேன்னு வேற பெஞ்சில மாத்தி உட்காரு. அது மாதிரி தானே டீம்ல பண்ணணும். வச்சிருக்கோம். ஒண்ணுமே இல்லடா. கேட்ச் மட்டும் தான்டா. கேட்ச் புடிச்சோனா மேட்ச் வின். கேட்ச் விட்டோனா மேட்ச். அப்படி யோசிச்சுங்க. அவ்வளவுதான். கேட்ச் விட்டோனா மேட்ச் தோத்துரும். அவ்வளவுதான். சரி ஓகே. ஆனா ரன் வந்து நல்ல ரன் தான். ஆமா. கரெக்ட்டா பவுலிங் போட்டா கண்டிப்பா வந்து ஸ்டாப். சேம் அந்த அவுட் சைடு ஆஃப் போட்டது எல்லாமே அதே லைன் தான். ஒரு பால் உள்ள விடுங்க. ஓகேவா? கைஸ் லாங் ஃபீல்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. வெயில் அடிச்சதுன்னா கரெக்டாக பிடிங்க. ஓகே பிரவீன் ஓவர் ரொம்ப முக்கியமான ஓவர். கமல் கவின் உங்கள் கையில் தான் கேம் இருக்குது. ஆஸ் யூஷுவல் கௌதம். ஏய் பவுலிங்க்குன்னு வந்த உன்னை கொண்டு வேண்டா. அவனுக்கு ஓவர் கொடுத்தனா குளி தண்ணி போச்சிடா. வேண்டாம் நீ சரி இந்த பாரு பேக்கப் கரெக்டா இரு. அவுட் ஃபீல்ட் ரொம்ப ஃபாஸ்ட் பார்த்தல அவனுக்கு ஓவர் தூரம் போயிட்டே இருக்கும். பேக்கப் எவனா இருந்தாலும் பேக்கப் வந்துருங்க. பாலை தடுத்துருங்க. ஆமா ஃபீல்ட்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கணும். போய்ட்டு உள்ள இருக்கவன் பேசினே இருக்கணும். பிளேயர் தான்டா. ஓகே ஃபீல்ட்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கணும். கண்டிப்பா நிறுத்துறோம். ரெடி கம் ஆன். கம் ஆன் गाइस. DSK போடு நான் சொல்றேன். ஏய் கேப்டன்டா என்னமா சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் ஓவர் கடு ஸ்டார்ட் பண்ணுடா. ரேவா நீ செகண்ட் ஓவர் வா. இப்போ கேப்டன் இவ்வளோ திட்டிட்டும் இங்கே பார்த்தீங்களா பாடி பார்ட்ஸ்லாம் கொஞ்சம் வலிக்குதா? அதை பத்தி பேசி ரொம்ப உடம்பு வலி. 30 வயசுக்கு அப்புறம் என்னன்றதுன்னு கேட்டால் பொண்டாட்டி மேலே ஏறி மிதிக்கும். அதான் இல்லாட்டி மீச்சு தானே இருக்கிறாங்கிறேன். நியாயமான கேள்வி இல்லை. எண்ணெய் போட்டு மிதிக்க விடுங்கிறாங்க. அப்பதாங்க வலி போகும். ஏய் என்னடா பார்க்குறாங்க. அவன் முடிக்க பார்க்குறான் நம்மள. Come on boys, you can do it boys. கடை இந்த லைன் வேணும். First ball of the match. Catch ready. போ. முதல் பாலே 4. லவ்லி பால். இன்னும் கொஞ்சம் வரலாம் பாரு நீ போ. இவ்வளோ வேணாம். இவ்வளோ வெளியே வேணாம். அவ்வளோதான் மோத்தே. கமான் போய். ஓவர் வந்து கேப்டன் இஸ் இன்டு த அட்டாக். பார்ப்போம். விக்கெட்ஸ் ஏர்லி விக்கெட்ஸ் இல்லைனாலும் ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து ஒரு 6 ரன் தான் கொடுத்துருக்கோம். கமான் போய் ரேவா. கேட்ச் ரெடி. ஃபர்ஸ்ட் பாலே கேப்டன் சரியான விக்கெட். ரவா நல்ல பால் போய். இதோ இவனுங்க பாருங்க அங்கே கேட்ச் விழுந்தா இவனுங்க 2 பேரும் என்னடா பண்ணுறீங்க? சீர் கிளாப்ஸா? நீங்கள் 2 பேர் கிளாப்ஸா? பால் வைடு போட்டனால கவின் கேப்டன் கூப்பிட்டு அசியன்சமாக கிழிச்சாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இந்த பால் என்ன பண்ணுறான்ட்டு. That's an excellent catch by Karthik. நல்ல கேட்ச். வெரி குட் சொல்றா. வெரி குட்ரா. நல்ல கேட்ச்ரா. சரியான கேட்ச். அந்த லைன் எதுக்கு இத்தனை வைடு? ரொம்ப வெளிய போ. கேட்ச் நல்லா இருக்குன்னு சொல்லு. சூப்பர். கேப்டன் சொன்ன அட்வைஸ்னால ஒரு விக்கெட்டு. இப்போ என்ன கேட்ச் நல்லா பிடிச்சேன்னு சொல்லவே மாட்டானுங்க பாரு 2 பேரும். சொல்றா ஏதாவது சொல்றா. கையிலே விழுந்துச்சா? சரி பாத்தியா நான் சொல்லலை. என்னை ஒத்துக்கவே மாட்டேன். மக்களுக்கு தெரியுங்க அது. சஞ்சய் இட்ஸ் ஓகே வா. ஹார்ட் லக் சஞ்சய். நல்ல ட்ரை. கவின் ஓவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தது. ஆனால் ஒரு விக்கெட் எடுத்திருக்கான். இவனுங்க டீம் டிஸ்கஷன்லாம் பண்ணியிருக்க மாட்டானுங்க எப்படியும். 5 ஓவர் 41. என்ன உங்கள் ப்ரெடிக்ஷன் என்ன? இந்த மேட்ச் ஜெயிப்போமா? 41 3 விக்கெட்டு ஜெயிச்சிருவோம்ல. ஸோ எங்கள் டீமில் வந்து ஒரு நல்ல ஸ்பின்னர்னால் அது வந்து கமல் தான். சூப்பராக போடுவார். நீங்களே பாருங்கள். கமல் ரிலீஸு அழுத்தினா வெளியே. நல்லா இருக்கு வா. கேட்ச்.
இங்கே பாரு அந்த லென்த் வச்சுனா வெளியே இந்த ஃபுல்லாக வை பால் ஃபுல்லில் வை பரவாயில்ல 9 overs 96 ஒரு 22 இருந்துச்சு 9 over 96 9 over இன்னும் 7 ஓவர் இருக்கு 7 ஓவருக்கு எவ்வளோ வேணும் 40க்கு 40 அந்த மாதிரி ஆமாம் ஆல்மோஸ்ட் ரன்ன பால் ஆமாம் எல்லாம் நம்ம பிடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை 42க்கு 40 அங்கே சுரேஷனா ஓவர் ஸ்கோர் ரெக்கார்டு எவ்வளோ 40 ரெக்கார்ட் 41 42க்கு 41 இன்னும் 7 ஓவருக்கு விக்கெட்ஸ் தான் கேமு டேய் தயவு செஞ்சுடா ஃபீல்டில் ரெடியாக இருங்கடா ஓகே ஃபீல்டில் ரெடியாக இருங்க சும்மா நம்ம எஃபோர்ட் போட்டு ஆடுறனா இல்லை இல்லாட்டி சும்மா நம்ம பால் போட்டு போகிறதா யார் வேணாலும் போடலாமே அப்படி தான் இருக்குது சும்மா பால் சும்மா ஃபீல்டிங் பண்ணுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இனிமேல் யாரும் போட வேண்டாம் தினேஷ் நீ போடு பிரதீப் நீ வந்து போடு ஃபரீத் நீ வந்து போடு இன்சார்ஜ் சார் கொஞ்சம் தயவு செஞ்சு பேசுங்க யாரும் பேசவே மாட்டேங்க வெளியவும் பேச மாட்டேங்க ரொம்ப டல்லா இருக்கு மோட்டிவேஷனே இல்ல ஒரு கோஆர்டினேஷன் இல்லாம நம்ம பவுலர் அவன் பாட்டுக்கு வந்து போடுவாங்க பவுலர் கிட்ட நீங்க யாருமே பேசல அவன் போறான் 4 போது 6 போது கம்மன் ஆயிடுறீங்க கொஞ்சமாவது பவுலருக்கு சப்போர்ட் பண்ணி ஆடணும் கேமுக்குள்ளே இல்லை யாருமே ஒரு 3-4 பேர் பேசணும் அவ்வளோதான் உள்ள இவன் பேசுறான் நான் கத்தினுக்கிறேன் பவுலர் இவன் முன்னாடி கத்தினுக்கிறான் அவ்வளோதான் கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணுவோம் ஃபுல்லாக எஃபோர்ட் போடுவோம் கடைசி 7 ஓவர் 2 விக்கெட் எடுத்தால் ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகும் நீ பால் போட போ விக்கெட்ஸ் தான் கான்ஃபிடன்ஸா போட விக்கெட் வேணும் விக்கெட்ஸ் தேவை விக்கெட்ஸ் எடுத்தா முடிஞ்சு உன்னோட கான்ஃபிடன்ஸ் நீ தான் போட்டு விக்கெட் உனக்கு எங்க ஃபீல்ட் வேணுமோ நீ செட் பண்ணு ஆமா கம் ஆன் சரி வா 40 2 hours later மேட்ச் முடிஞ்ச கையோட வந்து நாங்கள் எல்லாம் சாப்பிட்லான்னு ஒரு டிஸ்கவரி கார்டன்ஸ் வந்தோம் எல்லாரும் எங்களே திரும்பி ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்க்குறாங்க ஒரு மாதிரி ஷாக் நாங்கள் வந்து கரண்டிஸ் வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா மொத்தமே 5 பேர் ஏய் வாராண்டா அந்த சாங் வரும்ல அந்த சாங்கில் வந்து எல்லாரும் வந்த மாதிரி எல்லாரும் குறுகுறுன்னு எங்களே பார்த்தாங்க என் பொண்டாட்டி என்ன சொன்னேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஜெர்சி ரிவீல் இன்னும் பண்ணல ஸோ கவினோட ஃபோட்டோ இதுதான் ஜெர்சின்னு என்ன சொன்னா தெரியுமா இருங்க கிட்ட வரலாம் கவின் மோத்தி சாரி Oh my god. இன்னும் செமையா இருக்கு ஜெர்சி. பாவா நீ அனுப்பிச்சு விட பிக். நல்ல கலர் பாவா ஜெயிச்சிட்டீங்க தானே? மங்களகரமா ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. அப்ப கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிருப்பீங்க. இவளுக்கு நான் எப்படி போய் சொல்லுவேன் நாங்கள் தோத்துட்டோண்டின்னு மங்களகரமாக ஆரம்பிச்சிருக்கீங்க ஜெயிச்சிருப்பீங்க எல்லாம் நம்பி இருக்கா என்ன மற்ற ஜெர்சி புதுசாக அடிச்சப்ப கூட ஜெயிச்சோம் மங்களகரமாக ஆரம்பிச்சு வீணா போயிடுச்சு அவ கலாய்க்கிறாளாடா அப்போ ஆமா நீ என்ன ஓ மை காட் நான் கூட பாசமா சொன்னான்னு நினைச்சனே நாங்க வந்ததை பார்த்து எங்க எல்லாருக்குமே மஞ்சள் கலர் தட்டி வச்சிட்டாங்களான்னு தெரியல எங்கடா அங்க முடிச்சு டைரக்டா எங்க வந்திருக்கீங்களான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எஸ் சிஎஸ்கே ஜெர்சி போட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் தோல்வி அடுத்த மேட்ச் சிஎஸ்கேவோட இதுங்க ஐபிஎல்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்தாங்களா சிஎஸ்கே அதே மாதிரி தான் இதே வச்சு நாங்க எத்தனை நாள் தான் ஓட்டுறதுன்னு தெரியலங்க எங்க டீம்ல என்னமோ ஒன்று இருக்குங்க யாரு என்னன்னு தெரியல ஏதோ ஒரு சாபமா என்ன ஒரு லைன் வரும் நீங்க என்ன அற்புதமான நண்பர்கள் சேர்ந்தால் வெற்றிகள் குமியுமாடா அப்படின்ட்டு பார்த்ததே இல்லைங்க ஆக்சுவலாக நாங்கள் எல்லாம் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்க எல்லாருக்குமே தெரியும் எங்கேயோ ஒன்று இருக்கு யாரா என்னன்னு தெரியல அது இந்தியாவில் அந்த லைன் அப்ளிகபிள் துபாய் இல்லை போடா பீப் ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் நெருக்கமாக போய் ஒரு சிறிய தோல்வி ஜெர்சி போட்டனாலன்னு நினைக்காதீங்க எங்களால் தான் நானும் தான் ஆனால் கம்பேக் கொடுக்குறோம் வி ஆர் நோன் ஃபார் கம்பேக் கவின் கம்பேக் சூப்பர் கிங்ஸ் நம்ம அது மாதிரி துபாய் சூப்பர் கிங்ஸும் வந்து ஒரு கூடிய சீக்கிரம் இந்த எல்லாரும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க எதுவுமே நான் மறைக்காம தானே போட்டுட்ருக்கேன் ஜெயிக்கிற மேட்ச் மட்டும் போடல நீங்கள் யோசிக்கலாம் நீங்கள் ஜெயிச்சா தான் நான் போடுவேன் அப்படின்ட்டு ஆனால் போடுவோம் ஜெயிக்கிற மேட்சும் வரும் ஜெயிக்கிற வரைக்கும் போடுவோம் ஜெயிச்சதுக்கப்புறமும் போடுவோம் ஓகே see you in another episode இந்த ஜெர்சி போட்டு இப்போ பொன்னாடி முன்னாடி போனாலே அவளுக்கு கண்ணு கூசும் பட் தட்ஸ் ஓகே bye